ரெமிடிஸ் ஃபார் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து கான்ட்ராக்ட் நம்ம டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்த்தோம். இது பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், பிரீச்ன்றது வந்து ஒரு கான்ட்ராக்டை ரெஃப்யூஸ் பண்ணுறது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். when one party refuses to perform his promise. அவங்க இப்போ கான்ட்ராக்டில் 2 பார்ட்டிஸ் இருக்காங்க, கான்ட்ராக்டர் அண்ட் கான்ட்ராக்டி. அவங்க ப்ராமிஸ் மேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராமிஸு 1 பார்ட்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாமல் ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் என்ன பண்ணிடுறாங்க, மீறிடுறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். அதர் பார்ட்டி என்னென்னா அக்ரீவ்ட் ஆர் இன்ஜோர்ட் பார்ட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதர் பார்ட்டியாக இருக்கலாம், பார்ட்டிஸ் இல்லை நிறைய பேராக இருக்கலாம். அவங்க வந்து என்னது பாதிக்கப்பட்டவங்க, அதான் இன்ஜோர்ட் ஆனவங்க. அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அக்ரீவ்ட் ஆர் இன்ஜோர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ரெமிடிஸ் இருக்குது? ஒரு கான்ட்ராக்ட் வந்து ப்ரீச் ஆகுது, ரெஃப்யூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான ரெமிடிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அது வந்து ஒரு 5 டைப்ஸாக இருக்குது. இந்த மாதிரி வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ரெமிடிஸாக. திரும்ப அவங்க ரெஃப்யூஸ் ஆனதுக்கு திருப்பியும் வாங்கிக்கலாம். என்ன மாதிரியாக அந்த கான்ட்ராக்டை ப்ரீச் பண்ணால் என்னென்ன ரெமிடிஸ் இருக்குது அப்படின்னா 5 டைப்ஸ் ஆஃப் ரெமிடிஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெசிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட், செகண்ட் வந்து கிளைம் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், தேர்ட் வந்து கிளைம் ஃபார் இன்ஜெக்ஷன், ஃபோர்த் வந்து கிளைம் ஃபார் குவாண்டம் மெரிட், ஃபிஃப்த் வந்து கிளைம் ஃபார் டேமேஜஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா ரெசிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். இப்போது ஒரு பார்ட்டிஸ் வந்து ப்ரீச் பண்ணிடுறாங்க கான்ட்ராக்ட் அப்படின்னா அதர் பார்ட்டிஸ் என்ன பண்ணிடலாம்னா அந்த கான்ட்ராக்ட்லேருந்து ரிசைன் பண்ணிக்கலாம். வேணான்னு இது பண்ணிடலாம். அதை என்னென்னா ரெசிஷன் ஆஃப் தி கான்ட்ராக்ட். ஏன்னா அவங்களுடைய ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகிடுச்சுன்னா அப்சால்வ் ஆகிடுச்சு அப்படின்றாங்க அதர் பார்ட்டிஸ். அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை மீறிடுறாங்க. அதுதான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்படிங்க, ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ராமிஸ் பண்ண டேட்டில் இந்த மோட்டார் கார் சப்ளை பண்ணுறேன்றாங்க. அந்த ப்ராமிஸ்க்கு அவங்க பே பண்ணிட்டாங்க. காசு பே பண்ணால் என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் டேட்டில் அவங்க ப்ராமிஸ் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை பண்ணணும். அதுக்கேற்ற ப்ரைஸ் வந்து கொடுக்கணும் அவங்க ஆப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது ஓவர் கம் பண்ணாங்க அப்படின்னா, அதை ரெஃப்யூஸ் பண்ணாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிடலாம். அந்த ரிசைன் தி கான்ட்ராக்ட் அர்த்தம். அதுதான் என்னென்னா இது ஒன் டைப் ஆஃப் ரெமிடிஸ் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டில். அதுதான் ரெசிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். தென் செகண்ட் பாயிண்ட் வந்து கிளைம் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். கிளைம்னா என்ன அர்த்தம்னா ஒரு சர்டைன் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் டேமேஜ் ஆகுது அப்படின்னா அந்த டேமேஜுக்கு வந்து என்ன ரெமிடியே இல்லை, அது ரெமிடி வந்து போதுமானதாக இல்லை அப்படின்றப்போ அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸ்பெசிஃபிக் கேஸஸோ அதுதான் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். சம் பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன அப்படின்னா அந்த டேமேஜஸ்க்கு அது போதுமான ரெமிடிஸ் இல்லை அப்படின்றப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கோர்ட்டில் டைரெக்டாக என்ன பண்ணலான்னா பார்ட்டிஸ் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் கான்ட்ராக்டுக்கு கோர்ட் மூலயமா ரெமிடிஸ் ரிசீவ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து கிளைம் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கு சம் கிராண்ட்ஸ் கோர்ட்டு கிராண்ட் பண்ணுற எந்தெந்த ரீசன்னால் வந்து கோர்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெமிடிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போது 2 பார்ட்டிஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 2 பார்ட்டிஸ்க்குமே என்னென்னா அவங்களுடைய டேமேஜஸ்க்கு ரெஃப்யூஸ் ஆன பார்ட்டிஸு அடிக்குவேட் ரெமிடி கிடைக்கல அப்படின்னா அதான் நாட் அடிக்குவேட் ரெமிடின்னு அர்த்தம். ரெமிடி இல்லைன்னா அப்போ கோர்ட்டில் என்ன பண்ணலாம், டைரெக்டாக கோர்ட் அப்ரோச் பண்ணி அவங்க என்ன மாதிரியான அந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுடைய ரெஃப்யூஸ் ஆனாங்களோ அதுக்கு என்ன பண்ணலான்னா கிளைம் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்ன ரீசன் கொடுத்துருக்காங்க. நாட் கிராண்ட் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இது நம்ம கிராண்ட் பார்க்கணும், அப்புறம் நாட் கிராண்ட். இது வந்து கிராண்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். இது 3 பாயிண்ட் இருக்குது பாருங்கள். when the act agreed to be done,
is such compensation in money for non-performance is not sufficient. காம்பன்சேஷன் மணி கொடுக்குறாங்க ரெமிடிஸ் அப்படின்னா அது வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை, அதுதான் நான் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் நாட் சஃபிஷியன்ட் இல்லை அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிளைம் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். தென் செகண்ட் பாயிண்ட் வந்து மணி cannot be received ப்ராபபிள் காம்பன்சேஷன், ஆனால் அதுக்கு மணி ரிசீவ் பண்ணிக்கலன்னா அப்போது அது கிளைம் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கோர்ட்டில் நம்ம ரெமிடிஸ் ரிசீவ் பண்ணிக்கலாம் கிளைம் பண்ணி. தென் நோ ஸ்டாண்டர்ட் அசர்டைனிங், ஆக்சுவல் டேமேஜஸ்க்கு எந்த ஸ்டாண்டர்ட் அசர்டைனிங் பண்ணல அக்ரீட் பண்ண மாதிரி அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ரீசன்லாம் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் சஃபிஷியண்ட்டாக இல்லாதப்போ. இது வந்து கோர்ட்டுக்கிட்ட கிளைம் பண்ணிக்கிறது. இந்த 3 ரீசன் கோர்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்ஜூர்ட் அக்ரீடு பார்ட்டிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சம் காம்பன்சேஷன் வந்து ரிசீவ் பண்ணிக்குவாங்க கோர்ட்டு மூலயமா. எந்த கேசஸில் கோர்ட் வந்து டஸ் நாட் கிராண்ட் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கிராண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபைன் பண்ண முடியாது, கோர்ட்டில் கிளைம் பண்ண முடியாது. என்னென்னா அடிக்குவேட் ரெமெடி, டேமேஜஸ் ஆர் அன் அடிக்குவேட் ரெமெடி ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, அப்போவும் வந்து கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன பண்ண முடியாது, கிராண்ட் பண்ண மாட்டாங்க கோர்ட் அந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு. செகண்ட் பாயிண்ட் நாட் சர்டைன், அது சர்டைனாக இல்லாத கண்டிஷனில், உண்மையாக இல்லாத கண்டிஷனில். தென் இன்ஈக்விட்டபிள், ஈக்விட்டபிளே பண்ண முடியாது 2 பார்ட்டிஸ்க்கும், அந்த மாதிரி கண்டிஷன்லலாம் வந்து கிளைம் பண்ண முடியாது. தென் ரெக்கவரபிள் நேச்சராக இருந்தாலும் கிளைம் பண்ண முடியாது, நாட் கிராண்ட் தி கோர்ட். தென் ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட், ட்ரஸ்டியே வந்து கான்ட்ராக்டை ப்ரீச் பண்ணியிருந்தாலும் அது இது பண்ண முடியாது. ஒருத்தர் கான்ட்ராக்டை ப்ரீச் பண்ணி அவங்களே கோர்ட்டில் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கிளைம் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணிக்க முடியாது, கிராண்ட் பண்ண மாட்டாங்க கோர்ட்டு. தென் 6th பாயிண்ட் வந்து பர்சனல் நேச்சராக இருந்தாலும் அந்த கான்ட்ராக்ட் வந்து கிராண்ட் பண்ண முடியாது, கோர்ட் மூலிமா கிளைம் பண்ண முடியாது. தென் தி கான்ட்ராக்ட் வந்து கம்பெனி மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனை அல்ட்ரா வைரஸ் பண்ணியிருந்தா பியாண்ட் தி பவராக இருந்தால் அப்போ என்ன பண்ண முடியாது, கிளைம் பண்ணிக்க முடியாது. தி கோர்ட் கேனாட் சூப்பர்வைஸ் இஸ் கேரிங் அவுட் அப்படின்றாங்க. இதில் என்னென்னா கோர்ட் என்ன பண்ண முடியாது, கேனாட் சூப்பர்வைஸ் கேரி அவுட் பண்ண முடியாத ஒரு சில விஷயம். அது இந்த ரீசன்ஸ்லாம் வந்து என்னென்னா கோர்ட் என்ன பண்ணாதான் அந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு கிராண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க, கிளைம் பண்ணிக்க முடியாது. இது செகண்ட் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ரெசிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்த்துட்டோம், செகண்ட் கிளைம் ஃபார் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டோம், ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம். தென் தேர்ட் வந்து கிளைம் ஃபார் இன்ஜெக்ஷன். கிளைம் ஃபார் இன்ஜெக்ஷன்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க, அப்போ கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ரெஸ்ட்ரைனிங் எ பர்சன், பாதிக்கப்பட்ட ரெஸ்ட்ரைனிங் பர்சன் டூயிங் சம் ஆக்ட் கோர்ட்டில் கிளைம் பண்ண இன்ஜெக்ஷன்றது என்ன அப்படின்றது பாருங்கள். எ மோட் ஆஃப் செக்யூரிங் தி ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் நெகட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், சரிங்களா, பெனால்ட்டி மாதிரி ரிசீவ் பண்ணிக்கலாம், அதுதான் வந்து கிளைம் ஃபார் இன்ஜெக்ஷன். நெகட்டிவ் டேர்ம் ஆஃப் கான்ட்ராக்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், பார்ட்டி ப்ராமிஸ் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கலை அப்படின்றப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம கோர்ட்டில் ஆர்டர் பாஸ் பண்ணலாம், கோர்ட் ஆர்டரே ரெஸ்ட்ரைன் பண்ணிது, அதான் இன்ஜெக்ஷன் சொல்கிறாங்க. ஆர்டர் பாஸ்ட் பை தி காம்படென்ட் கோர்ட் ரெஸ்ட்ரைனிங் எ பர்சன் டூயிங் சம்திங் ஆக்ட். சரிங்களா, அது 3 ரீசன் கொடுத்துருக்காங்க. அப்போது கோர்ட் மே ஆர்டர் இன்ஜெக்ஷன், எப்போ இன்ஜெக்ஷன் கோர்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கான்ட்ராக்டு வாய்டபுளாக இருந்தால், தென் கான்ட்ராக்ட் பிகம் வாய்ட், அந்த கான்ட்ராக்டே வாய்டாக இருந்துச்சுன்னா, தென் கான்ட்ராக்ட் ஆஸ் வாய்ட் டிஸ்கவரிங் கான்ட்ராக்ட், சரிங்களா, அவங்க டிஸ்கவர் பண்ண கான்ட்ராக்ட், அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க, சரிங்களா. தென் ஃபோர்த் வந்து கிளைம் ஃபார் குவாண்டம் மெரிட்ஸ். குவாண்டம் மெரிட்ஸ்ன்றது வந்து எவ்வளோ அவங்க வந்து அந்த ஒரு பார்ட்டி எவ்வளோ ப்ரீச் பண்ணியிருக்காங்களோ அதர் பார்ட்டிஸ்னால்
அந்த ப்ரீச்சுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த குவாண்டம் அளவுக்கு மட்டும்தான் வந்து அவங்க கிளைம் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து என்னென்னா கிளைம் ஃபார் குவாண்டம் மெரிட்ஸ். இங்கே பாருங்கள், ஆஸ் மச் ஆஸ் ஏர்ன்டு, எவ்வளோ வந்து அவங்களுடைய காம்பன்சேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் என்ன பண்ணிக்க முடியும், அந்த குவாண்டம் அளவுக்கு தான் வந்து அவங்களுடைய மெரிட்ஸ் ரிசீவ் பண்ணிக்க முடியும். அதுதான் கிளைம் ஃபார் குவாண்டம் மெரிட்ஸ். இதே கொடுத்துருக்காங்க, குவாண்டம் மெரிட்ஸ் அரைசஸ் எந்தெந்த சுச்சுவேஷனில் அப்படின்னா, கான்ட்ராக்ட் இஸ் ஃபவுண்ட் டு பி வாய்டு, அந்த கான்ட்ராக்ட் செல்லாதாக இருக்கிறப்போ, தென் சம்திங் இஸ் டன் வித்தவுட் எனி இன்டென்ஷன் டு டூ கிராட்டிடியூஷனலி அப்படின்றாங்க. வித்தவுட் இன்டென்ஷன் இல்லாதப்போ அப்படின்றாங்க. தென் ஒன் பார்ட்டி ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்ணாமல் அப்படின்றப்போ, தென் கான்ட்ராக்ட் வந்து டிவைசபிள் ஆகிறப்போ பெர்ஃபார்ம்டு பேட்லி, இந்த கண்டிஷன்லலாம் என்ன ஆகுன்னா குவாண்டம் மெரிட் வந்து அரைஸ் ஆகும் அப்படின்றாங்க. தென் 5th ரெமிடிஸ் என்ன, ஒரு கான்ட்ராக்டை ப்ரீச் பண்ணாங்கன்னா கிளைம் ஃபார் டேமேஜஸ். இது என்ன அப்படின்னா மானிட்டரி டேமேஜஸ்ன்றது என்னென்னா மானிட்டரி காம்பன்சேஷன் தான். இன்ஜூர்ட் பார்ட்டி, யார் அஃபெக்ட் ஆன பார்ட்டிஸோ எவ்வளோ லாஸ் ஆச்சோ, அவங்களோட எவ்வளோ சஃபர் ஆனாங்களோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கிளைம் பண்ணுவாங்க டேமேஜஸ். அது என்ன மாதிரி அப்படின்னு கிளைம்னா மணி கிளைம் காம்பன்சேஷன். இது வந்து இது எதுக்கு மெயினாக கூட்ஸ் மாதிரியான டேமேஜஸ்க்கு வந்து இந்த மானிட்டரி காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதை வந்து டாக்ட்ரைன் ஆஃப் ரெஸ்டிடியூஷன்றாங்க. கிளைம் ஃபார் டேமேஜஸ்க்கு இன்னொரு பேர். செக்ஷன் 73 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 காம்பன்சேஷன் லாஸ், ஒரு லாஸ்க்கு காம்பன்சேஷன் ஆகுது இல்லை டேமேஜஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான காம்பன்சேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அந்த டேமேஜஸ்க்கெலாம் மானிட்டரி காம்பன்சேஷன். அது வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்லி திங் தான் ஆர்டினரி டேமேஜஸ், ஸ்பெஷல் டேமேஜஸ், விண்டிக்டிவ் ஆர் எக்ஸம்ப்ளரி டேமேஜஸ், நாமினல் டேமேஜஸ்னால். ஆர்டினரி டேமேஜஸ்னால் நம்ம ஆக்சுவலாக வந்து எவ்வளோ டேமேஜஸ் ஆச்சோ அது கிளைம் பண்ணிக்கிறது. ஸ்பெஷல் டேமேஜஸ்னால் இப்போ ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, அந்த கான்ட்ராக்டு போடுறதுக்கு அவங்க சம் எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதையும் சேர்த்து கிளைம் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கிறது. அதுதான் ஸ்பெஷல் டேமேஜஸ். அந்த கான்ட்ராக்ட்னால ஆன டேமேஜஸ்க்கு ஆர்டினரி. விண்டிக்டிவ் அண்ட் எக்ஸம்ப்ளரினா பை வாங்குற எப்படியாச்சும் என்னது ரெமிடிஸ் எப்படியாச்சும் ரிசீவ் பண்ணிக்கணும் விண்டிக்டிவ். அதுதான் வந்து விண்டிக்டிவ் ஆர் எக்ஸம்ப்ளரி டேமேஜஸ். நாமினல் டேமேஜஸ் ஜஸ்ட்டு பேரளவு பாதிக்கப்பட்டிருக்கிற நான் எப்படியாச்சும் என்ன பண்ணணும், சம் அமௌண்ட் வந்து அதுக்கு ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து அந்த டேமேஜுக்கு கிளைம் பண்ணிக்கிறது. அப்போது ஒரு கான்ட்ராக்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கான்ட்ராக்டில் இருக்கிற ஒன் பார்ட்டிஸோ இல்லை பார்ட்டிஸோ, சரிங்களா, அப்போது அந்த கான்ட்ராக்டில் வந்து அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்ன்றாங்க. அந்த ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் பண்ணுறப்போ அதுக்கு என்ன மாதிரியான ரெமிடிஸ் இருக்குதுன்னு ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். என்னென்னா rescission of contract, claim for specific performance, claim for injection, claim for quantum merits, claim for damages. That's it.